மலரின் காலக்குரலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ராவணனை கொன்னது யாருன்னு கேட்டால் எல்லார்கிட்ட இருந்தும் ராமன்கிற பதிலே கிடைக்கும். ஆனால் ராவணனை ராமன் கொல்லலை. அப்படின்னா நிஜமாகவே ராவணனை கொன்னது யார்? ராவணனுக்கு ராமன் மட்டும் எதிரி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். துஷ்யந்தன், சுரதா, கதி, கயா போன்ற ராஜாக்களோட ராவணன் சண்டை போட்டிருக்கான். எக்க அரசனான சம்யோத கந்தகாவை கொன்று எக்கர்களை பகைச்சிக்கிட்டதோட யமனையும் இந்திரனையும் வேற பகைச்சிக்கிட்டு இருந்தான். இப்படி ஏராளமான பகைவர்களை வச்சிருந்த ராவணனை கொன்னது யாரு? மலரின் காலக்குரல் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ராவணன் தன்னோட பகைவர்களாலையும் எதிரியாலையும் விழுகிறதுக்கு முன்னாடியே துரோகிகளால் விழுந்தவன். அவனுக்கு துரோகிகளாக மாறினவங்க வேறு யாரும் இல்லை, அவனோட சொந்தங்களே தான். அவன் தன்னோட சொந்தங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தான். என்றைக்குமே அவங்கள அவன் கைவிட்டதில்லை. உயர்ந்த பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்த்தான். அப்படி இருந்தும் அவனோட சாவுக்கு அவங்களில் சில பேரே காரணமாக இருந்தாங்கங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? அவன் மரணத்துக்கு காரணமாக முதலடி வச்சவ அவனோட தங்க சூர்பனகை. அதை முடிச்சு வச்சவன் அவன் தம்பி விபீஷணன். இவங்களுக்கு நடுவில் இன்னும் சில பேர். இவங்க எல்லாரும் சேர்ந்து ராவணன் இறப்புக்கு எப்படி காரணமானாங்கங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ராவணனோட பிரதிநிதிகளாக இருந்து தண்டகாரண்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த கரணும் தூஷணனும் அவங்களோட இருந்த அத்தனை வீரர்களும் இறந்து போனப்போ சண்டையிலிருந்து தப்பி ஓடி வந்தான் அகம்பனங்கிற வீரன். அவன் ராவணன்கிட்ட வந்து நடந்த விவரங்களை சொன்னான். ராமனை பற்றி சொன்னவன் சீதையோட அழகை பலவிதமாக வர்ணிச்சப்புறம் ராமனை வெல்ல சுலபமான ஒரே வழி சீதையை கவர்ந்து வர்றது தான். இதனால் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டு இருக்கிற ராமன் ரொம்ப காலம் உயிர் வாழ மாட்டான்னதும் அது நல்ல யோசனைன்னு நினச்சி ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறி மாரீசனோட உதவியை கேட்டு மாரீசன் இருக்க இடத்துக்கு வந்தான். அங்கே சீதையை கவரணும்னு சொன்னதை கேட்ட மாரீசன், உனக்கு இந்த ஆலோசனையை சொன்னவன் உன்னோட நலம் விரும்பியாக இருக்க மாட்டான்னும் விபரீத முடிவு எடுக்க வேண்டான்னும் தகுந்தபடி சொல்லி ராவணனை இலங்கைக்கு திரும்பி அனுப்பி வச்சான். அதனால் மனசு சமாதானமாகி திரும்பி வந்தவன் அண்ணான்னு கதறிக்கிட்டு ஓடோடி வந்த சூர்பனகையோட ரத்தம் வழிகிற மூக்கையும் காதையும் பார்த்து பதறிப்போய் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அண்ணா, 2 பேர் என்னோட மூக்கையும் காதையும் அறிஞ்சிட்டாங்கன்னு விவரம் சொல்கிறப்போ தனக்கு வந்த கோபத்துக்கு நடுவுலையும் நியாயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். அவங்களோட இருந்த பொண்ணு தான் காரணம் அண்ணா. அவளை கவர்ற சக்தி மன்மதனுக்கு கூட இல்லை. அவளைப்போல பேரழகிய யக்ஷ கிண்ணற பொண்ணுங்களில் மட்டும் இல்லை, எந்த லோகத்துலையும் நான் பார்த்ததில்ல. அவள் காட்டில் வாழ்கிற தெய்வம் போல இருக்கா. சுருக்கமாக சொன்னால் அவள் இன்னும் ஒரு மகாலட்சுமின்னு அதுவரை உண்மையை சொன்னவ. அவள் உங்கள் கூட மட்டுமே வாழ தகுதியானவ. அப்படிப்பட்ட பொண்ணு கூட நீ வாழணும்னு நினச்சி உனக்காக தூக்கிக்கிட்டு வர முயற்சி செஞ்சப்போ இப்படி பண்ணிட்டாங்கன்னு ராமன் மேலே ஆசைப்பட்டு சீதையை கொல்ல போனதை மறைச்சு பொய்யே சொன்னான். தன்னோட ஒரே தங்கையோட அலங்கோல நிலையை நேர பார்த்ததும் கோபம் தலைக்கேறி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் யாரோடவும் ஆலோசிக்காமல் தன் தங்கைக்கு செஞ்ச கொடுமைக்கு பழி வாங்கிறதே தன்னோட கடமைன்னு நினச்சி ஒரு தீர்மானத்துக்கு வந்து மாரீசனை சந்தித்து அவனோட உதவியோட சீதையை கவர்ந்து வந்தான்னு வால்மீகியார் எழுத, இதை பற்றி கம்பரின் வர்ணனையோ ரசிக்கத்தக்கதாக இருக்கிறத பாருங்கள். ராவணனுக்கு ராமலக்ஷ்மணர்கள் மேலே வந்த கோபமானது சூர்பனக சீதையை வர்ணித்த விதத்தில் காமத்தியால் அழிஞ்சு போய் அந்த வர்ணனையிலேயே ஆழ்ந்து போயிட்டான். இப்போ பார்க்குறதெல்லாம் சீதை மாதிரியே தெரிய ராவணன் தங்கக்கிட்ட, எனக்கு பார்க்குறதெல்லாம் சீதை மாதிரியே தெரியுதுன்னா. அதுக்கு அவ, இல்லைன்னா நான் பார்க்குறதெல்லாம் ராவனாக தோணுதுன்னா. அப்போ தான் ராவணனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உடனே அவன், அந்த பொண்ணு மேலே எனக்கு ஆசை இருக்கிறதுனால பார்க்குறதெல்லாம் அவளாக தெரிகிறா, ஆனால் உனக்கு ஏன் ராமன் தெரியணும்னா. இதை கேட்டு திடுக்கிட்டு போன சூர்பனகை அவன் செஞ்ச கொடுமையை மறக்க முடியலை, அதனால தான் பார்க்குறவங்கள்லாம் ராமனாக தெரிகிறான்னு போய் சொன்னவ,
நீ சீதையை நினச்சி தவிக்கிறத விட அவளை தூக்கிக்கிட்டு வந்து அவளோட வாழனான்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு போனான்னு கம்பர் தன்னோட இலக்கியமான கம்பராமாயணத்தில் கற்பனையை உலாவிட்டிருக்கார். ஆக சபையில் பார்த்த சூர்பனகையோட அவல நிலையும் அவள் ராவணனை எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தும்படியாக பேசி தூண்டி விட்டதும் ராவணனுக்கு சாவுமணி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ராவணன் இறந்து கிடந்தப்போ கூட ஒரே தங்கைன்னு சீராட்டிய ராவணனை பார்த்து சூர்பனகை அழுததா வால்மீகியாரும் சொல்லலை, கற்பனையில் கம்பனும் சொல்லலை. அதனால் அவளோட கணவனான வித்யுத் ஜீவனை ராவணன் கொன்னதுக்கு பழி வாங்கினாலோன்னு சந்தேகிக்க தோணுது. ஆனால் சீதையை ராமன்கிட்ட இருந்து பிரித்தா ராமன் தனக்கு கிடைப்பான்னு சூர்பனகை ரொம்பவே நம்பினான். ஆனால் அந்த நம்பிக்கை என்ன ஆனதுன்னோ ராவண யுத்தத்துக்கு அப்புறம் அவளோட நிலைமை என்னங்கிறதோ வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படலை. சீதையை கவர்ந்து வந்தப்புறம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்க ராவணன் தயாராக இருந்தான். அதனால் படைகளை தயார் செஞ்சான். ராமன் யுத்தத்துக்கு வந்துட்டான்னதும் ராவணன் சபையை கூட்டி ஆலோசனை செஞ்சப்போ ராமன்கிட்ட சீதையை ஒப்படைச்சிடுங்கன்னு விபீஷணன் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட ராவணன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரியோட கூட வாழ்ந்துடலாம், ஏன் கோபத்தோடு இருக்கிற பாம்போட கூட வாழ்ந்துடலாம், ஆனால் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கிறவங்க கூட வாழ முடியாது. விபீஷணா, பொதுவாக ஒருத்தனுக்கு கெடுதல் வந்துச்சுன்னா பங்காளிங்க சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும், அது உண்மைதான். உனக்கு என் மேலே பொறாமை, பங்காளிங்க ஆபத்து காலத்தில் துரோகம் செய்வாங்க, அதுபோல் நீயும் எனக்கு ஆபத்து உண்டாகி இருக்கிற இந்த நேரத்தில் கெடுதல் செய்கிறாயின்னு சொன்னான். இதை கேட்ட விபீஷணன், நீ என்னோட சகோதரனாக இருந்தாலும் உன் பேச்சை என்னால் சகித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்தா போல தன்னோட நண்பர்களும் மந்திரிகளுமான அனலன், சரபன், சம்பாதி, பிரகாசன்கிறவங்களை அழைச்சிக்கிட்டு சபையை விட்டு வெளியேறி ராமனை தேடி போனான். நல்லா தண்ணியில் முங்கி குளித்த யானை குளிச்சப்புறம் தன்னோட தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தகுதி இல்லாதவங்க மேலே வைக்கிற அன்பும் பயனில்லாமல் தான் போகும்னு சொல்லி ராவணன் கவலைப்பட்டான். ராமாயண கதையில் இதுக்கு முன்னாடி ராவணன் கவலைப்பட்டதா குறிப்பு எதுவும் இல்லை. தங்கைக்கு உண்டான விபரீதத்தை பார்த்து கோபப்பட்டானே தவிர அவன் கவலைப்பட்டதா சொல்லப்படலை. அதனால் முதலாக விபீஷணன் மூலமாக கவலை அவன் மனசில் நுழைஞ்சதோன்னு தோணுது. ராமன்கிட்ட வந்த விபீஷணன், ராவணன் என்னை கடுமையாக திட்டினான், அதனால் என்னோட மனைவி, மக்கள், செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னா. ராவணன் தன்னோட மனைவி மக்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டான்னு விபீஷணனுக்கு உள் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அடைக்கலம் கிடைச்சதும் விபீஷணன்கிட்ட ராமன் கேட்ட முதல் கேள்வியே இலங்கையோட படைபலம், அங்கே இருக்கிறவங்களோட பலம் பலவீனம் என்னங்கிறது தான். அதுக்கு விவரமாகவே பதில் சொன்னவன் மேற்கொண்டு என்ன சொன்னான் தெரியுமா? ராமா, நீங்கள் அரக்கர்களை கொல்றதுக்கு என்னோட முழு சக்தியையும் உபயோகிப்பேன், வலிமையாக இருக்கிற இலங்கை படையை பிளவுபடுத்துவேன்னா. இதை கேட்ட ராமன் உடனே விபீஷணனை இலங்கையோட மன்னனாக்கிறதா தெரிவித்தான். இந்த செயல் விபீஷணன்கிட்ட இருந்து இன்னும் ஏராளமான தகவல்களை பெற ஒரு யுக்தியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்த நிமிஷமே அனுமான் விபீஷணனை பார்த்து நாம் இந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு கேட்க, அதுக்கு ராமன் கடலரசனை சரணடைகிறதே ஒரே வழின்னு பதில் சொன்னான் விபீஷணன். கடலை கடக்க வழி சொன்னது மட்டும் இல்லை, வானரப்படைகளை வேவு பார்க்க வந்த ராவணனோட ஒற்றர்களான சரண சுகாயுவங்களை அடையாளம் கண்டு ராமன்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சான். அந்த அளவுக்கு விபீஷணன் ராமனோட விசுவாசியாக மாறியிருந்தான். யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ராமன் விபீஷணன்கிட்ட ராவணன் என்ன வகையான யுத்த ஆயத்தம் செய்கிறான்னு தெரியணும்னு சொன்னதும் உடனே விபீஷணன் தன்னோட வந்த 4 மந்திரிகளையும் ராவணனோட நகரத்துக்கு அனுப்பி அவங்க விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்தப்புறம் அவங்க வாயாலேயே சொல்ல வச்சான். அவங்களும் ராவணன் கோட்டையோட 4 வாசல்கள்லேயும் செய்யப்பட்டிருக்கிற பாதுகாப்பை பற்றி விவரமாக சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ராமன் தன்னோட சேனையை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வகையான விபீஷணனோட உதவிகளும் ராமனுக்கு வெற்றியை தேடி தந்திருக்குமோன்னு நினைக்க தோணுது. யுத்தகலத்துக்கு வந்த விபீஷணனை கதாநாயகன் வந்தான்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. அன்னைக்கு நடந்த போரில் வானர வீரர்களுக்கு தலைமை தாங்கி விபீஷணனும் போனான். அந்த போரில் ராவணனோட பிரதம தளபதியாக இருந்து பல சண்டைகளை வழிநடத்தி போன பிரகஸ்தன் இந்த யுத்தத்தில் நீலாங்கிற வானரத்தால் இறந்தது ராவணனுக்கு ரொம்ப வேதனையை உண்டாக்குச்சு. இனி கும்பகர்ணன் மட்டுமே தனக்காக இருக்கிறான்னு நினச்சி
அவனை தூக்கத்திலேருந்து எழுப்பணும்னு பணியாளர்கள்கிட்ட சொன்னான். போருக்கு கும்பகர்ணன் வர்றாங்கிற செய்தியை கேட்ட விபீஷணன் ராமன்கிட்ட வந்து, கும்பகர்ணன் போருக்கு வந்தால் நிச்சயம் அவனோட உருவத்தை கண்டு வானர வீரர்கள் தெரிச்சு ஓடுவாங்க. பிரம்மா அவனுக்கு 6 மாதம் தூங்கி ஒரு நாள் எந்திரிச்சிருக்க வரம் கொடுத்துருக்கார். அப்படி அவன் எந்திரிக்கிற நாளில் இந்த உலகத்தை நெருப்பு விழுங்குறா போல் பசி எடுத்து தனக்கு எதிரில் வர்றவங்கள விழுங்கிடுவான். அதனால் நம்ம சேனைகிட்ட கும்பகர்ணன் ஒரு பொறியின்னும் அவனை ஒரு சூத்திரம் மூலமாக இயக்குறாங்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்லி முன்கூட்டியே ஏற்பாடுகள் செஞ்சான். ஆனால் இந்திரனே பயந்த கும்பகர்ணன் ராவணனுக்காக போர் செஞ்சு களத்திலேயே உயிரை விட்டு தன்னோட செஞ்சோற்று கடனை தீர்த்துக்கிட்டான். இவன் இறந்ததை கேட்ட 3 லோகத்தை நடுநடுங்க வச்ச ராவணன் ஒரு சாதாரண மனிதனை போல துக்கம் தாழாமல் மயங்கி விழுந்தான். அது மட்டும் இல்லை, மயக்கம் தெளிஞ்சு பேசுகிறப்போ நான் ரொம்ப காலம் வாழ மாட்டேன்னு விரக்தியோட சொன்னான். அந்த அளவுக்கு அவன் வேதனையில் வெந்து போனான். இனி நான் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுல எந்த நோக்கமும் இல்லை, சீதா இனி எனக்கு எதுக்கு, என் வாழ்க்கையை பாதுகாக்கிற எண்ணமும் எனக்கு இல்லைன்னு சொன்னவன் ராமனை கொல்லலைன்னா எனக்கு மரணம்தான் நல்லதுன்னு வேதனையில் துவங்கி அவன் பேச்சு கோபமாக மாறிப்போச்சு. இதே நேரத்தில் தான் பார்த்து பார்த்து வடிவமைச்ச இலங்கை பாழாகுதேன்னும் மக்கள் கவலையில் இருக்காங்களேன்னும் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான். அது மட்டும் இல்லை, தன்னோட பிள்ளைங்களோட மரணம், சகோதரனோட தோல்வி எல்லாமே அவனை யோசிக்க வச்சுது. தந்தையோட துக்கத்தை பார்த்த இந்திரஜித் தானே போருக்கு போவேன்னு சொல்லி போருக்கு ஆயத்தம் செஞ்சான். போரில் வெற்றி அடைகிறதுக்காக இலங்கையில் வடமேற்கு பகுதியில் நிகும்பிலாங்கிற இடத்துல இந்திரஜித் யாகம் செய்ய போகிறத அறிஞ்சுக்கிட்ட விபீஷணன் ராமன்கிட்ட போய், இந்திரஜித் நிகும்பிலா யாகத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டான்னா போரில் அவன் வென்றுடுவான், ஏன்னா அவன் யாகம் முடிஞ்சதும் மறைஞ்சு போயிடுவான், போர் நடக்கிறப்ப அவனை நம்மால் பார்க்க முடியாது, அதனால் லட்சுமணன் தலைமையில் ஒரு படையை இப்போவே அனுப்பி யாகத்தை முடிக்க விடாமல் செஞ்சிடுங்கன்னா. இதை கேட்ட ராமனும் லட்சுமணன்கிட்ட, விபீஷணனும் அவனோட அமைச்சர்களும் உன் கூட வருவாங்க, நிகும்பலைக்கு போய் யாகத்தை தடுத்துடுன்னு அனுப்பி வச்சான். யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்த விபீஷணன் லட்சுமணன்கிட்ட யாகம் நடக்கிற ஆலமரத்தை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே வந்த இந்திரஜித், நீ என் அப்பா கூட பிறந்தவன் தானா, உனக்கு சகோதர உணர்வே இல்லை, எதிரிகிட்ட அடைக்கலமாக இருக்கிற நீ ஒரு மோசமானவன்னு கத்துனான். அதுக்கு விபீஷணன், நீ என்னோட நிலையை புரிஞ்சுக்கல, உன்னோட அப்பா என்னோட புத்திசாலித்தனத்தை குறைச்சே இட போட்டாருன்னா. அப்படின்னா இவன் ராவணனை விட்டு விலகிறதுக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையோ இல்லைன்னா ராவணனை போல தனக்கு புகழ் கிடைக்கலன்ற பொறாமையோ காரணமாக இருந்திருக்குமோன்னு நினைக்க தோணுது. அதுக்கப்புறம் இந்திரஜித்தை பார்த்து விபீஷணன், உன்னோட கடைசி காலம் வந்துடுச்சு, நீ உயிரோடு திரும்பி போக முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தானும் அரக்கர் சேனையை பார்த்து அம்புகளை வீசினான். நடந்த சண்டையில் லட்சுமணன் இந்திரஜித்தை கொன்னான். அதுக்கு விபீஷணனோட உதவி இருந்ததாலேயே வெற்றி சாத்தியமாச்சுன்னு ராமன் விபீஷணனை பாராட்டினான். விபீஷணனுக்கு ராவணன் மேலே கோபம் வரலாம். இதில் இந்திரஜித்தை பழிவாங்கிறதுக்கான உள்நோக்கம் ஒருவேளை இந்திரஜித்தோட சாவு ராவணனை நிலைகுலைய செய்யும்னு நினச்சிருக்கலாம். அப்படி நினச்சாலும் தப்பில்லை, ஏன்னா உங்கள் மகனை விபீஷணன் உதவியோட லட்சுமணன் கொன்னுட்டான்னு மந்திரிகள் சொன்னப்போ நான் சீதையை கொல்வேன்னு சொல்லி ராவணன் அசோகவனத்துக்கு போக சுபர்சாங்கிற ஒரு தளபதி ஓடி வந்து ஸ்திரீ தோஷம் வந்துரும்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தினான். அந்த நேரத்தில் தன்னோட சகோதரனும் பிள்ளைகளும் இறந்து போனதுக்கு சீதா தான் காரணம்னு நினச்சி ராவணனுக்கு சீதா மேலே ஒரு வித வெறுப்பும் விரக்தியுமே ஏற்பட்டிருக்கு. இப்படி ராவணனை நிலகுலைய வச்சு ராமனுக்கு விசுவாசமாக இருந்தாலும் வட இந்தியாவில் உள்ளவங்க விபீஷணனை ஒரு துரோகியாகவே பார்க்குறாங்க. தர்மத்தை விடவும் குடும்ப உறவு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க விபீஷணனை வெறுக்கிறாங்க. வங்காளத்தில் கோர்ஷோத்ரு விபீஷன்னு ஒரு சொல் தொடர் இருக்குது. குடும்ப துரோகியான விபீஷன்னு இதுக்கு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னா அந்த நபரை கோர்ஷோத்ரு விபீஷன்னே அழைக்கிறாங்க. ராவணனை பழிவாங்கிற எண்ணம் சூர்பனகையோடவும் விபீஷணனோடவும் மட்டும் நிற்கலை. ராவணனோட மாளிகை வளாகத்திலேயே அவனுக்கு 2 எதிரிகள் இருந்தாங்க. இவங்கள பற்றி செய்தி எதுவும் ராவணனுக்கு தெரியலையா, இல்லைன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தும் அலட்சியமாக இருந்துட்டானான்னு தெரியலை. விபீஷணனோட மகளான திரிசடை தான் சீதைக்கு காவலாக இருந்தாள்.
அவள் அப்பப்போ சீதைக்கு ஆறுதலும் சொன்னான். ஒரு நாள் சீதை கிட்ட தான் ஒரு கனவு கண்டதா சொன்னான். 1000 குதிரைகளோட ராமன் வெள்ளை ஆடை அணிஞ்சுக்கிட்டு வெள்ளை மாலை போட்டுக்கிட்டு வர்றதையும், ராவணன் மொட்டை அடித்து எண்ணெய் பூசிக்கிட்ட உடலோட மதுவை அருந்திக்கிட்டு புஷ்ப விமானத்தில் வர்றப்போ அந்த விமானத்தோட தரையில் விழுறா போலவும் கனா கண்டதா சொன்னான். ராவணன் இவளுக்கு என்ன கெடுதல் செஞ்சான்னு இப்படி ஒரு வன்மம்னு புரியலை. இவ தான் தன் பெரியப்பாவான ராவணனை வெறுத்தான்னா விபீஷணனோட மனைவி சரமையும் ராவணனுக்கு எதிராகவே நடந்துக்கிட்டா. திருசடையை போலவே சீதைக்கு இவளும் ஆறுதல் சொன்னதோடு ஒரு நாள் சீதை கிட்ட வந்து, ராவணன் மந்திரிகளோட ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்னு போனவ திரும்பி வந்து, உன்னை ராவணன் விடப்புறதில்ல, ஒரு பொக்கிஷமாக வச்சுக்க விரும்புகிறான்னு சொன்னான். இதை கேட்டு கவலைப்பட்ட சீதைக்கு ரொம்பவே ஆறுதல் சொன்னா சரமை. சூர்பனகை போல திருசடையும் சரமையும் கூட ராவணனோட இறப்புக்கு கண்ணீர் சிந்தினதா எந்த ராமாயணமும் சொல்லலை. ராவணன் 3 லோகத்தில் இருக்கிறவங்களும் பயப்படுற மாதிரி பலமாக இருந்தாலும் அவனோட சொந்தங்கள் செஞ்ச சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், காட்டி கொடுத்தல்கள் மட்டும் இல்லை. விபீஷணன் ராமன் மூலமாக ராவணனுக்கு வேண்டியவங்களையும் கொலை செஞ்சு எல்லாருமே அவனை மனதளவில் வேதனைக்குள்ள படிப்படியாக தள்ளி அவனோட மனசை கொன்னுட்டாங்க. ராமன் சல்லடையாக்குனது நடமாடிக்கிட்டு இருந்த அவனோட உடலைத்தான். அதனால் ராமன் ராவணனை கொல்லலை, அவனுக்கு வேண்டியவங்களே அவனோட உணர்ச்சிகளையும் உள்ளத்தையும் ஏன் ஆன்மாவையும் கொன்னுட்டாங்க.